அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் விழாவில் எனது மகள் நெறிப்படுத்திய வில்லிசை நிகழ்வு தமிழ் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் மாணவிகள் சேர்ந்து மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். அதை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். பொங்கல் விழா காண வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் இசைக்குழுவை அறிமுகம் செய்கின்றேன். நாகரி, அபிஷாயினி, தருவன், ஜனினா, அபிஷயா, அபினா இவர்களுடன் ஜெயலா. எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டோம். வந்திருமே ஒரு சந்தேகம். சரி சரி கேளு. வேலை செய்யுங்க. ஆமா, வில்ல பாட்டு பாடதான் வந்திருக்கிறோம். அத்தோடு முக்கியமான செய்தி ஒன்றும் கூற போகிறோம். அது என்ன முக்கியமான செய்தி? புலம்பெயர் தேசங்களில் வாழும் தமிழர்களாகிய நாங்கள் தாய்மண்ணின் வாசம் குறைந்து போகாமல் பெருமிதமாய் தமிழையும் மெய்ப்பொருளாய் கலாச்சாரத்தையும் பேணுவது எப்படி என்று நினைவூட்டவே இந்த வில்லு பாட்டை பாட வந்துள்ளோம். Warte. Hallo meine Freunde, ich bin gerade auf Punkt gelaufen. Zeigt euch gleich, was ich gerade mache. Wie ihr seht, stehe ich gerade auf der Bühne und Leute, guckt euch mal die Leute an. So viele Dinge. Ich mache bei so einem tamilischen Musik da mit meiner Probe. Hier seht ihr das Spiele, das hat so Klingeln und so Trommeln und Zeug. Und was ihr hier seht, ist das so tamilische Trommel. Ich glaube, die heißt Mali, ja, so irgendwie halt. Also Leute, liked dieses Video und schickt es euren Freunden. Falls ihr mich noch nicht folgt, dann tut das schnell. Denn das nächste Video ist für Mate Pole. Das ist so ein Pole, wo man eine Kuh anlegt. நிறுத்து உங்களை எதிர்கால கூட்டணி வந்திருக்கிறோம். அக்கா என்ன சொல்லுவா? தமிழ் கலாச்சாரத்தையும் எப்படி காப்பாடுறது? நீ என்றால் அது பொருத்தமானதான் இருக்குது. ஹெண்டியை வச்சுட்டு விளையாட்டு கொடுக்கலாம். சண்டை முடிந்து விட்டதா? இப்ப பாடலாமா? உலக மொழிகளிலே உயர்ந்த மொழி எந்த மொழி? எந்த மொழி பேசினாலும் இனிய மொழி எந்த மொழி? தமிழர்களின் இல்லமெல்லாம் மொழித்த மொழி எந்த மொழி? எங்க நாங்கள் வாழ்ந்தாலும் எந்த மொழி? தமிழ் மொழியே. தமிழ் மொழியே, தமிழ் மொழியே, தமிழா, தமிழ் மொழியே மறக்காதே, தமிழே, தமிழ் மொழியே மறக்காதே, தமிழே, நீயாரை மறந்தாலே உலகிலே உயிராதே, தமிழ் மொழியே மறக்காதே, தமிழே, நீயாரை குறிப்பாக குழந்தை நாடுகளில் வாழும் பெற்றோர்கள் நான் இன்னொரு விடயம் கூட ஆசைப்படுகிறேன். சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்? எழுதி சொல்லுவோம். கேட்கிறார் போய் பார்ப்போம். வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோட தமிழிலே
வருங்கோ, அக்கா என்ன சொல்றாங்க கேட்போம். தமிழ் வகுப்புகள் தமிழ் பாடசாலைகள் நடைபெற்றால் பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்பி வையுங்கள். தமிழை காக்க உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். சும்மா வேலை வேலை என்று ஓடி திரியாமல் காசு பணம் சொத்து சேர்க்கின்றோம் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சொற்களை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன சொல்றாக்கா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இது புது தெரியாத நாணயத்தில் வரையா தாத்தா சொற்கள் சொத்தை எப்படி கேட்பாங்க என்று சும்மா இல்லடா அக்கா, நீங்க சொல்லுங்க. அந்த சொத்து தான் எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம். பிள்ளைகள் எல்லாம் மேலாண்ட கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளம் வருவதற்கு முன் அணையை கட்ட வேண்டும். அக்கா நாங்கள் விழுப்பாட்டு என்று சொல்லி பாடாமல் கதைச்சு கொண்டிருந்தால் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் பொறுமையாகிறீர்கள். பெற்றோர்களே, நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரிந்தால்தான் அவர்கள் நம்ம கலாச்சாரத்திற்கு வருவார்கள், பண்பாட்டை அறிந்து கொள்வார்கள். எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் சொந்தவரை மறக்கிறாரு தமிழா. நீ சொந்தவரை மறக்கிறாரு தமிழா. எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் சொந்தவரை மறக்கிறாரு தமிழா. நீ சொந்தவரை மறக்கிறாரு தமிழா. தமிழா 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 தமிழா. அதெல்லாம் அக்கா சொன்ன மாதிரி அது வச்சுதான் நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிறோம். தமிழ் தமிழ் நானே சென்பாய் சென்று அது வந்தவன் சொந்த மொழி தமிழ். கூட வந்து பாடுவதற்கு விளங்குவது என்றால் மற்றவர்களுக்கு எப்படி விளங்கும்? அது அறிவுள்ளவர்களுக்கு கண்டிப்பாக விளங்கும். எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் சொந்த மொழி மறக்கிறாரு தமிழா. நீ சொந்த மொழி மறக்கிறாரு தமிழா. எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் சொந்த மொழி மறக்கிறாரு தமிழா. நீ தமிழா 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 பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க விருப்பம். ஒரு சில அப்பா அம்மா விரும்புகிறதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த படிப்பு கூட இந்த படிப்பு கூட போலிச்சார்புகள் சொல்லி பிள்ளைகளை குழந்தை வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளும் இதுதான் சார்பு சொல்லி தமிழ் படிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். அது சரி அக்கா, இப்போது தமிழ் பாடசாலைகளில் நிகழ்ச்சிகள் தான் கூடுதலாக நடைபெறுகின்றன என்று பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? விழாக்கள் முக்கியமாக நடத்தப்பட வேண்டும். விழாக்கள் நடத்துவதால் பிள்ளைகளிடையே உள்ள பயம், வெட்கம் எல்லாம் குறைந்திருக்கும். கிழமைகளும் வெளிக்காண முடியும். ஜெர்மன் பாடசாலைகள் கூட சில பிள்ளைகள் கையெழுத்தி ஆசிரியர்களோடு கலைப்பதில்லை என்று அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. பிள்ளைகள் மேலே நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் போது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஜெர்மன் பாடசாலைகளிலும் அவர்களால் சாதிக்க முடியும். இது இப்படியே போனா நமது அடுத்தடுத்த சந்ததியினர் புலமை நாடுகளில் தமிழ் தெரியாதவர்களாக தான் வாழ்வார்கள். கேட்டால் ஈஸ்வரன் தமிழ், அவை சங்கரின் தமிழ் ஸ்பெஷல் என்று சொல்வார்கள். பெற்றோர்கள் சிந்தியவர்கள் இந்த தமிழருக்கு கிழவரான முடியும். தமிழருக்கு தமிழ் தெரியவில்லை என்றால் அது தாயே தெரியாதவர்கள் சமம். சில அப்பா சொல்வார்கள், நாங்கள் ஜெர்மனியில் தான் இருக்கிறோம், உங்கள் பிள்ளைகள் ஜெர்மனியில் தான் இருக்க போகிறார்கள், அவர்களுக்கு எதிர்த்து தமிழ். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, எங்கள் அடையாளம். அதை
Why won't you speak Tamil? Modi, Tamil, Modi. சில பிள்ளைகள் கலை கலைக்க வெட்கப்படுறாங்க. அது வெட்கம் இல்லை, அவர்களுக்கு கலைக்கு தெரியாது. இது மிகவும் வேதனைக்குரிய விடயம். தமிழர்களாக இருந்து தமிழ் தெரியவில்லை என்றால் அவமானம். அது எங்கள் சொத்து, அதை நான் இழந்து விடக்கூடாது. தமிழுக்கும் நாமுதென்று தாய்மொழி மீதும் தாய்நாட்டின் மீதும் பெற்று புறந்தன் விளைவு பண்பாடை இழந்து கொண்டிருக்கின்றோம். கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறமொழிகளை கற்க வேண்டாம் என்பது அவரது கருத்தில்லை. தாய்மொழியை கற்காத இருக்காதீர்கள் என்பதுதான் அவர்கள் கருத்து. தமிழ்மொழியே பேச வேண்டும்.
எங்கள் வில்லப்பாட்டு சொற்பிழை பொருட்பிழை எப்பிழை இருந்தாலும் பெருமானதோடு மன்னித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு வணக்கத்தையும் நன்றியையும் கூறி எங்கள் வில்லப்பாட்டை நிறைவு செய்கின்றோம். Bye.